தெருநாய்களை தமிழகத்திற்குள் விட முயற்சிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் மற்றும் கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொண்டு வருவதும் கொண்டு செல்வதும் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதனை தடுப்பதற்கு மாவட்ட எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக கேரள எல்லையான களியல் அருகே நெட்டா சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று களியக்காவலை பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகள் வழியாக அண்மை காலமாக மருத்துவ கழிவுகள் மற்றும் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளும் கொண்டு வரப்பட்டது. இதனை தடை செய்வதற்காக சோதனை சாவடியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கண்காணிப்பு பணிகள் நடத்தப்பட்டு வந்து தற்போது இந்த கடத்தல் சம்பவம், அதாவது கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொண்டு வருவது குறைந்துள்ளது. இதனால் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளில் கொட்டப்பட்டு வந்த கழிவுகள் குறைந்து வந்த நிலையில் புதிதாக தற்போது கேரளாவில் இருந்து தெரு நாய்களை கொண்டு விடுவது தொடர்கதையாக இன்று துவங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட நாய்களை ஒரு வாகனத்தில் இன்று அந்த பகுதியை சேர்ந்த கும்பல் ஒன்று கொண்டு வந்துள்ளனர். அதனை நெட்டா சோதனை சாவடி வழியாக குமரி மாவட்டத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போது சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவலர்கள் கேட்டபோது நாய்களுக்கு ஊசி போடுவதற்காக எடுத்து வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை அவர்கள் விடுவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த வாகனமானது குமரி மாவட்டத்தின் உள்ளே, அதாவது திருப்பரப்பு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. திடீரென ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்தவுடன் அந்த வாகனத்தில் இருந்த நபர்கள் அங்கிருந்து நாய்களை பிடித்து வெளியே இறக்கி விட்டுள்ளனர். இதை பார்த்த பொதுமக்கள் அங்கு திரண்டனர். பின்னர் அந்த வாகனத்தை சிறைபிடித்தனர். அப்போது அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் இந்தியில் பேசியதால் இவர்களுக்கு புரியாததால் களியல் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த நாய்களையும் பறிமுதல் செய்து களியல் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக தகவல் அறிந்ததும் கடையால் பேரூராட்சி அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையை தொடர்ந்து அந்த வாகனத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நாய் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்ட நிலையில் தற்போது தெருநாய்களையும் கொண்டு விடும் சம்பவம் மாவட்டத்தின் எல்லை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.